ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ரெசிபி தான். முறுமுறுன்னு சோமாசை எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த சோமாசை செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இது போல் செஞ்சு பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு நமக்கு சோமாசை செய்யலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சோமாசை எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சோமா செய்கிறதுக்கு மேல் மாவு இப்போ ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு இந்த பவுலில் சேர்த்துலாம். 1 கப்பு ஏற்கனவே நான் சேர்த்துருக்கேன். இது 2வது கப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பிசைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ தான் நம்ம ஒரு மணி நேரம் இல்லை, 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா வந்து மாவு வந்து ஊறி வரணும். இதை மூடி வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு ஓரமாக அப்படியே மூடி வச்சிடலாம். சோமாஸ் பார்த்திங்கன்னா உள்ளே வைக்கிற பூர்ணம் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வந்து சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ ரவை இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காயாக இருந்துச்சுன்னா அதை வந்து துருவிட்டு அது வறுக்க வேண்டாம். இது வந்து இதில் இந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதுக்காக நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வந்து வறுபட்டுருச்சு பாருங்கள். ஈரப்பதம் சுத்தமாக இல்லை பாருங்கள். இப்போ இதையும் நம்ம ஒரு தட்டில் நம்ம மாற்றி நல்லா பரப்பி விட்டு நல்லா ஆற வச்சுருங்க. பார்த்திங்கன்னா பொட்டுக்கலைங்க சும்மா 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். பொட்டுக்கடலை வறுத்தது பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கோர்ஸாக அரைச்சிக்குவோம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்காமல் இது போல் கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். பொட்டுக்கடலை அரைச்சது கூடவே வறுத்த ரவை, வறுத்த தேங்காய் துருவலை நல்லா ஈரப்பதம் போக வறுத்துருது. இது போல் ஆற விட்டின பிறகு இது போல் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை பார்த்திங்கன்னா மிக்சியில் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது கூட நம்ம இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் பண்ணது சேர்த்துக்காங்க. இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது விருப்பப்பட்டிங்கன்னா நட்ஸு இதில் கொஞ்சம் சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கடாயில் வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்காங்க. பூர்ணம் பார்த்திங்கன்னா நல்லா இது போல்
நல்லா கலந்து விட்டாச்சு. பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, நல்லா இது ஊறிடுச்சு. சின்ன சின்ன உருளையாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பலகையில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க, மைதா மாவு. இப்போ ரெடி பண்ண உருண்டையை நம்ம மெலிசாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது தேய்ச்சது நம்ம இப்போ சோமாஸ் அச்சில் நம்ம இதை அப்படியே வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மாவு வெளியில் தெரியணும், அந்த அளவுக்கு மாவு எடுத்து தேய்ச்சிக்காங்க. அப்போ தான் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை நம்ம கொஞ்சமாக நம்ம எடுத்து ஒரு சைடு மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டு இந்த ஓரங்களில் லைட்டாக இது போல் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாவு ஒட்டி வரும். இதை அப்படியே மூடி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவு அப்படியே எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துட்டு இதை தனியாக வந்து இதை லைட்டாக பார்த்தீங்கன்னா இதையும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இலைகளாக போட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி இது போல் நம்ம ரெடி பண்ணிக்கோங்க, வேஸ்ட்டு பண்ணாமல். பார்த்தீங்கன்னா சோமாசத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது போல். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன், கொஞ்சமாக மாவு போட்டு சேருங்க. இது போல் எலும்பி வரணும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க சோமாசத்தை ஒன்றா சேர்த்துருவோம். திருப்பி விட்டுருவோம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம்.
சூப்பராக பார்த்தீங்கன்னா சோமாசம் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும். நான் செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.